இந்த ரவுண்ட் வந்து முடிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் வந்து டாப் ஆஃப் த தேர்ட் செயினில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து என்னோடய கலர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் என்னோடய நெக்ஸ்ட்டு கலரை ஜாயின் பண்ணிப்போம். என்னோடய கான்ட்ராஸ்ட் கலர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம பண்ண போகிறது வந்து ரிப்பீட் ரவுண்ட், ப்ரீவியஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து செயின் 5 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ செயின் 3 1 2 3 ஒரு கேப் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே. இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 செயின், ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே. கடைசி செயின் 3, ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த கேப்புக்கு வந்திருக்கோம். இந்த கேப்பில் இந்த ஆர்ச்சில் ஒரு செயின் 5 போட போகிறோம். இங்கே வந்து நம்ம ஒரு செயின் 5 போட போகிறோம். இந்த கேப்பில் இந்த ஆர்ச், இங்கே ஒரு ஆர்ச் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்பேஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் 5 1 2 3 4 and 5 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ திருப்பியும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண பேட்டர்னே நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 3 டைம்ஸ் செயின் 3 அண்ட் சிங்கிள் க்ரோஷே அந்த போடணும். ஸோ செயின் 3, ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. செயின் 3 1 2 and 3, ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ வந்து 1 2 லாஸ்ட் 1 2 and 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கார்னர் க்ரியேட் பண்ணோம். ஸோ வந்து செயின் 5 2 3 4 and 5 செயின், ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. செயின் 5 5, ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ திருப்பி ஆஸ் யூஷுவல் செயின் 3 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 2 ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செயின் 5 பண்ணி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே பேட்டர்னை தான் நம்ம இந்த என்டையர் ரவுண்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். கடைசியாக வந்து இங்கே 5 செயின் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வந்து இங்கே இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரவுண்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செயின் 3 1 2 and 3, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். இங்கே இருக்கிற இந்த செயின் 5 ஸ்பேஸில் இன்னும் 9 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ டோட்டலாக 10. ஸோ 2 3 4 5 6
7 8 9 and 10. இந்த ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் வந்து 3 செயின் அண்ட் 9 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 1 2 and 3, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இங்கே ஒரு செயின் 5 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து 10 டபுள் க்ரோஷேஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 and finally 10. இந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து 10 டபுள் க்ரோஷேஸ் போட்டோம். இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, செயின் 3, நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம வந்து இந்த கார்னருக்கு வந்திருக்கோம். 2 செயின் 5 இருக்குது. இதில் வந்து ஈச் செயின் 5லேயும் 10 டபுள் க்ரோஷே, ஸோ டோட்டலாக 20 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 5 செயின்லேயே நம்ம வந்து 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 and 9 finally 10. ஸோ வந்து 10 10 டோட்டலாக 20 போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 சிங்கிள் க்ரோஷே, அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம அந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் வந்து நம்ம 10 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ டாப் ஆஃப் த 3rd செயினில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம்.
இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டில் வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டபுள் க்ரோஷேலையும் இங்கே வந்து திருப்பி ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 10 டபுள் க்ரோஷே. ஸ்டார்டிங் வந்து செயின் 3, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and finally 10. ஸோ 10 டபுள் க்ரோஷே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து 10 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம் இல்லையா, இப்பயும் திருப்பியும் அதே டபுள் க்ரோஷேஸில் 10 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். One, 2, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த இதுலேயும் வந்து நம்ம 10 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, 1, 2 and 3, சிங்கிள் க்ரோஷே. இங்கே வந்து நம்ம வந்து டோட்டலாக 20 டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போயும் திருப்பியும் 20 டபுள் க்ரோஷே போடணும். இதே பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த கார்னர்லேயும் வந்து இங்கே 20 டபுள் க்ரோஷே இருக்கும், இங்கே 10 இருக்கும். அதே இதை ஃபாலோ பண்ணோம். நான் இந்த ரவுண்டோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுறது வந்து ஆஸ் யூஷுவல் டாப் ஆஃப் தி தேர்ட் செயின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரோ ரிப்பீட், 7th ரோவும் 4th ரோ சாரி 7th அண்ட் 3rd ரோவில் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா டபுள் க்ரோஷே, செயின் 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செயின் 3, இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, செயின் 1. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்லேயே வந்து ஒரு டபுள் க்ரோஷே, double crochet, chain 1, double crochet, chain 1, double crochet, chain 1, double crochet, chain 1. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம். என்ன பண்ணுவோம்னா
இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கேருந்து இங்கே நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு செயின் 1 போட மாட்டோம், டைரெக்டாக நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு நம்ம இங்கே வந்துடுவோம். இந்த ரோவோட ரிப்பீட் தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ இதே 4 ரோஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட்ட இந்த ஒயிட்டில் போட்ட 4 ரோஸை தான் நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறோம். நான் வந்து மேட் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ நீங்கள் வந்து அத்தனை ரோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த 4 ரோஸ் மட்டும்தான் ரிப்பீட்டிங் ரோஸாக வரும் நம்மளுக்கு. நான் வந்து அந்த ஒவ்வொரு 4 ரோக்கும் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே பேட்டர்னை நம்ம வந்து என்டையர் இதுக்கும் ஃபாலோ பண்ணோம். இங்கே வர்றப்ப 10th டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு டைரெக்டாக நெக்ஸ்ட் நம்ம இங்கே வர வேண்டியது தான். இந்த ரோவோட ரிப்பீட்டு இப்போ வந்து இங்கே 9 டபுள் க்ரோஷே செயின் 1 போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து 10th ஒரு டபுள் க்ரோஷே போட்டு செயின் 1 போடக்கூடாது. இந்த செயின் 3 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே இருக்கிற டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி இங்கே வந்து செயின் 1. ஸோ வந்து இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து இந்த என்டையர் ரோக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த கடைசியாக போட்ட 4 ரோஸை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்டு பிளாங்கெட் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் நீங்கள் பிளாங்கெட் நீங்கள் பண்ணலாம். இந்த 10th ரோ 11th ரோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிற ரோ வந்து இங்கே நம்ம பண்ண ரோ ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்டிங் வந்து 5 செயின். ஸோ 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ செயின் 3 வந்து 3 டைம்ஸ் வித் சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு கேப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வருது. இந்த லாஸ்ட் செயினே இந்த ஃபர்ஸ்ட் கேப்பையும் விட்டுட்டு இந்த கேப்பில் நம்ம பண்ணோம். ஸோ இங்கே வந்து செயின் 5 பண்ண போகிறோம். 1 2 3 4 and 5. ஒவ்வொரு இந்த மாதிரி இங்கே ரெண்டும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு ஆர்ச் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்ச் வரும். இந்த இடத்துல வந்து இந்த கார்னருக்கு 2 செட்ஸ் ஆஃப் 5 செயின்ஸ் நம்ம போடணும். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் இந்த ஒயிட்டில் போட்டோம் இல்லையா, இந்த ரோட ரிப்பீட் தான். இந்த 5 வர்ற ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 10 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ உங்களுக்கு மேட் எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம அவ்வளோ பெருசு நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட பிளாங்கெட் வந்து போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெருசாக இருக்குது. நம்ம வந்து 4 ரோ, இந்த 4 ரோ மட்டும்தான் எல்லா இதுலேயும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த 4 ரோஸை உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் பிளாங்கெட்டை போடலாம். நான் வந்து 2 ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஷேட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி 2 கலர் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் எத்தனை ரோஸ் வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம். உங்களோட பிளாங்கெட் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். நல்லா ஃப்ளார் மாதிரி ஒரு பேட்டர்னில் வருது பார்க்குறதுக்கு. ஒரு சிம்பிளான ஒரு பேபி பிளாங்கெட் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.